Good evening, friends. This is Stalin Smart Study. In today's class, we are going to see this formula in algebra. இயற்கணிதத்தில் a plus b whole cube formula நம்ம பார்க்க போகிறோம். Okay. So already we have seen a plus b whole square formula நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால் a plus b whole cube formula இது cubic formula. ஸோ நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது we'll start with a cube. a cube plus அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து கொஞ்சம் கேப் விட்டு we go with plus b cube. ஓகே, ஸோ a cube plus b cube நம்ம எழுதியாச்சு. அப்போ நடுவில் என்ன வரும், இன் பிட்வீன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் இஸ் வாட் 3. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் 3 போட்டுடுறோம். 3 போட்ட அப்புறம் இங்கே என்ன இருக்குது a இருக்குது, இங்கே என்ன இருக்குது b இருக்குது. ஸோ a b போட்டுடுறோம். ஓகே, a b திருப்பி என்ன பண்ணுறோம் ப்ளஸ் போடுறோம். ஒன்ஸ் அகெயின் 3ab போடுறோம். ஓகே, ஆனால் இங்கே என்ன இருக்குது பவர் 3. ஏக்கு பவர் 3 போட்டுட்டோம், பிக்கு என்ன பண்ணிட்டோம் பவர் 3 போட்டுட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள் பவர் இஸ் வாட், இந்த எழுத்துக்கு மேலே, ஓகே இந்த ஆல்ஃபபெட்டுக்கு மேலே இருக்கிறது தான் பவர். இங்கே என்ன இருக்குது 1, ஒரு ஏ இங்கே 1 இருக்குது. ஆனால் இங்கே பவர் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 3. அப்போ ஒரு டேர்முக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கணும் பவர் 3 வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1 ஸ்டெப் பண்ணிவிட்டு ஏக்கு பவர் 2ன்னு போடுறோம், பிக்கு பவர் 1ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது ஏக்கு பவர் 1 கொடுக்குறோம், பிக்கு பவர் 2 கொடுக்குறோம். புரிஞ்சிச்சா? ஸோ திஸ் ஃபார்முலா பிகம்ஸ் ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். ஓகே, இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நம்ம பார்த்தது தான் a ப்ளஸ் பி ஹோல் கியூப். ஸோ ஸ்டார்டிங் இஸ் வாட் a அண்ட் b. ஸோ a க்யூப்பில் ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணோம் b க்யூப்பில் முடிக்கணும். ஸோ a க்யூப் இருக்குது, பவர் இஸ் வாட் 3, மல்டிப்ளிகேஷன் என்னது a அண்ட் b. ஸோ 3ab ப்ளஸ் 3ab. ஏன் இங்கே நம்ம வந்து 2 டைம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் த பவர் 3. ஸோ 3 + 1 யூ ஹேவ் 4 டேர்ம்ஸ். ஃபஸ்ட் டேர்ம் a க்யூப், லாஸ்ட் டேர்ம் தட் இஸ் அ 4th டேர்ம் b க்யூப். நடுவில் என்ன வருது பவர் 3 இருக்கிறதுனால ab மல்டிப்ளை ஆகும்போது ஏக்கு பவர் 2, பிக்கு பவர் 1. நெக்ஸ்ட்டு 3ab வரும்போது ஏக்கு பவர் 1, பிக்கு பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம ப்ளஸ் ஃபார்முலா பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் a மைனஸ் b ஹோல் கியூப் ஃபார்முலா, தட் இஸ் a மைனஸ் b ஹோல் கியூப் ஃபார்முலா. இப்போ நீங்களே என்ன பண்ணியிருக்கலாம்னா வந்து யூ கேன் கெஸ் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வரும் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் போத் ஆர் சேம். அப்போ எதில் ஆரம்பிக்கணும் a க்யூப்பில் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கேப் எதில் முடிக்கணும் b க்யூப்பில் முடிக்கணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா வந்து இப்போ சிம்பிள்ஸ் போட மாட்டோம். அண்ட் சேம் மெத்தட் இங்கே என்ன பண்ணுறோம் a 2 and 1, 3a 1 and 2 சேம் தான். ஆனால் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, சிம்பிள் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ்னால் என்ன பண்ணணும், we start with positive approach. So plus a cube has plus sign, then you get minus sign, then you get plus sign, then you get minus sign. So இந்த ஃபார்முலா என்ன கொண்டுக்குது அப்படின்னு சொன்னால் a cube minus 3a square b plus 3ab square minus b cube. Thank you.